ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஆன்மீக பரிகாரம் பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பரிகாரம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக சாதாரணமாக வரக்கூடிய நாள் கிடையாது. ஏன்னா நாளை நாள் ரொம்ப ஸ்பெஷலாக வருது. நாளை நாள் கிழமை ஆகஸ்டுடைய 27, அதே போல் தமிழ் மாதம் ஆவணியுடைய 10ஆம் நாள் கிழமை. அதே போல் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை ரொம்பவே ஒரு சிறப்பான வியாழக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன சிறப்பான வியாழக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய வியாழக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஆவணி பௌர்ணமி. அது மட்டும் நாளை நாள் சிறப்பு கிடையாது. நாளை நாள் அவிட்டம் நட்சத்திரமும் வருகிறது. ஆவணியில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் தான் ரொம்ப ஸ்பெஷலாக கருதப்படுது. இது ஆவணி அவிட்டம் என்று அழைக்கப்படும். இந்த ஆவணி அவிட்டம் பூணுநூல் பண்டிகையாக ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுது. இந்த வருடமும் பூணூல் பண்டிகையானது இந்த நாளில் கொண்டாடப்பட இருக்கு. ஸோ நாளைய இந்த ஸ்பெஷல் நாளில் நம்ம சில விஷயங்கள் கடைபிடிக்கிறதன் மூலிமா நம்ம வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி பௌர்ணமி அப்படிங்கிறது பிரபஞ்சத்தில் மிகவும் சிறப்பான ஒரு நாள். இந்த நாளில் பௌர்ணமியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிலவுடைய வெளிச்சம் ரொம்ப பிரகாசமாகவும் அது பூமிக்கு அதிக பாசிட்டிவ் எனர்ஜியும் கொடுக்கும். அதனால் இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பயுமே நாம் மிஸ் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ஒவ்வொரு வகையில் சிறப்பு இருக்கும். அதுபோல் ஆவணியில் வரக்கூடிய பௌர்ணமியும் ரொம்ப சிறப்பான பௌர்ணமி தான். ஸோ இந்த பௌர்ணமியில் நாம் சில விஷயங்களை பர்ச்சேஸ் பண்ணுறதன் மூலிமா, அதாவது வாங்கிறதன் மூலிமா சில நன்மைகள் நமக்கு ஏற்படும். அதனால் நாளைய ஆவணி பௌர்ணமியில் வியாழக்கிழமை அன்னைக்கு என்ன பொருட்கள் வாங்கணுங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த பொருட்களை வாங்கி கண்டிப்பாக நல்லா பயன்பெறுங்க. வாங்க, என்ன பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். பௌர்ணமி என்றாலே விசேஷமான நாள் என்பது பொருள்படும். அது அம்பிகை வழிபாட்டிற்கோ சிவபெருமான் வழிபாட்டிற்கோ மிகவும் உகந்த நாளாக பார்க்கப்படுது. நாளை தினம் ஆவணி பௌர்ணமியானது வருது. இது மேலும் விசேஷமாக ஆவணி அவிட்டமும் சேர்ந்து வருது. நாளை நாள் சிவபெருமான், குரு பகவான், அம்பிகை இவங்க எல்லாத்துக்கும் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்தது. நாளை நாள் வரக்கூடிய இந்த பௌர்ணமியை நம்மளுடைய வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடியது மாதிரி சில விஷயங்கள் நாம் கடைபிடிக்கணும். அதுதான் சில பொருட்கள் வாங்கிறது. அந்த பொருட்கள் வாங்கிறதுனால கண்டிப்பாக அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடியதாக வாழ்க்கை அமையும். ஸோ அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நாளைய பௌர்ணமியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு மெயின் சிறப்பே நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த ஆவணி அவிட்டம் வர்றது தான். அதனால் நாளை நாள் தொடங்கக்கூடிய எதுவுமே நல்ல முறையில் நடக்கும் என்பது ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது. இத்தனை சிறப்புகள் மிக்க நாளைய ஆவணி பௌர்ணமியில் நம்ம குடும்பம் என்றென்றைக்கும் செல்வ செழிப்போடு இருக்க நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வாங்குவது நல்லது என்று சொல்லப்படுது. அது என்ன பொருட்கள், அதை எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிந்துக்குங்க. கண்டிப்பாக அந்த பொருட்களை வாங்கி பயன்பெறுங்க. அந்த பொருட்கள் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் அதை நீங்கள் வாங்கிறதுனால செல்வ செழிப்போடு இருக்க முடியும். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். தெளிவாக வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. நாளைய பௌர்ணமியில் ஃபஸ்ட்டு வாங்க வேண்டிய விஷயமே ஸ்படிகம்ங்க. ஸ்படிகத்தை நாளை நாள் வாங்குவது மிக மிக விசேஷமானதாக சொல்லப்படுது. ஸ்படிகத்தில் என்ன வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்படிகத்தில் லிங்கம், ஸ்படிகத்தில் மாலை, இந்த மாதிரி 2 வெரைட்டி இருக்குது. இது ரெண்டுமே நாளை நாள் வாங்கிறது ரொம்ப நல்லது. செல்வங்கிறது உங்களுக்கு சேர்ந்து சிவபெருமானுடைய பேரருளும் கிடைக்கும். அதனால் ஸ்படிகத்தில் லிங்கம், ஸ்படிகத்தில் மாலை வாங்குங்க. ஸ்படிகம் ஒரிஜினலாக அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ பார்த்து ஸ்படிக லிங்கத்தையும் ஸ்படிக மாலையும் வாங்குங்க. அதை வாங்கி பூஜரையில் வைங்க. அதை நீங்கள் பண்ணிங்கனாவே சிவபெருமானுடைய பேரருளும் கிடைக்கும், செல்வமும் உங்களுக்கு சேரும். நாளை நாள் ஃபஸ்ட்டு வாங்க வேண்டிய பொருட்களே இதுதான் என்பது குறிப்பிடப்படுகிறது. அடுத்து
நாளை நாளில் நாம் வாங்க வேண்டிய இன்னொரு பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஸ்டோன் வாங்குவது மிகவும் விசேஷமானது. கிறிஸ்டல் ஸ்டோன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ராசிக்கல் மோதிரம் வாங்கி அணியுங்க. உங்கள் ராசிக்கு என்ன ராசிக்கல்லோ அதை நாளை பௌர்ணமி நாளில் வாங்கி அணியும் போது அது மேலும் நல்ல பலனை தருவதாக அமையும். அதனால் இந்த மாதிரி பொருட்கள் நாளை நாள் வாங்க பாருங்கள். ஸோ நாளை நாள் இந்த மாதிரி பொருட்கள் வாங்கிறது சில பேர் அமௌண்ட் இருந்தால் வாங்க முடியும். கண்டிப்பாக பல பேருக்கு அமௌண்ட் இல்லாமல் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க இந்த பொருளுக்கு பல்ல வேறு சில பொருட்களை உங்களுடைய அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கலாம். ஸோ அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. பௌர்ணமி நாளில் நாளை நாள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள், அதுவும் மங்கள பொருட்கள் அனைத்தையுமே வாங்கலாம். உதாரணத்திற்கு மஞ்சள், குங்குமம் இந்த மாதிரி பொருட்கள் நாளை நாள் வாங்கலாம். இதை நீங்கள் வாங்கினீங்கனாவே சுபிட்சமாக இருக்க வழிவகுக்கும். நாளை நாளில் இதை வாங்குவதை நீங்கள் வாங்கி பூஜையில் வைத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி ஸ்படிக லிங்கம், ஸ்படிக மாலை, அப்புறமேட்டு கிறிஸ்டல் ஸ்டோனு, ராசிக்கல் இந்த மாதிரி வாங்க முடியாதவங்க இந்த மாதிரி மங்கள பொருட்களும் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களும் வாங்கி பூஜையில் வைத்துட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ நாளைய பௌர்ணமி நாளில் இன்னொரு விசேஷமும் உண்டு. குடும்பத்தில் எப்போதும் சண்டை சச்சரவாக இருக்கக்கூடிய தம்பதியினர் நாளை நாள் தம்பதியராக சேர்ந்து இருவருக்கும் புது துணி எடுத்து அணிந்து பாருங்க. அது ஒரு சின்ன கைக்குட்டையாவது வைத்து பாருங்க. உங்கள் இருவருக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமையோடு வாழலாம். இது ஒரு நல்ல பரிகார இதுமாக சொல்லப்படுது. முயற்சி செய்து பாருங்க. எதையுமே முயற்சி செய்யாமல் இதெல்லாம் ஒரு விஷயமா, இது செய்தால் சண்டை வராதான் நக்கலாக கேட்காம ஒரு முறை செய்து பாருங்க, நல்லதே நடக்கும். அதே போல் பௌர்ணமி நாளில் வாசன திரவியங்கள் கூட வாங்கலாம். அது லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தும். அதாவது அதார், ஜவ்வாது, சந்தானாதி தைலம், சந்தனம் இந்த மாதிரி நாளை நாள் வாங்கினாலும் மிக மிக விசேஷந்தான். அதே போல் நாளை பௌர்ணமி நாளில் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் வாங்கி அதை பூஜையில் வைத்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் பயன்படுத்தணும். பூஜையில் வைக்காமல் பயன்படுத்தக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தான் நாளைய ஆவணி அவிட்ட பௌர்ணமியில் பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ணும் என்பது குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த முக்கியமான தகவல்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.